Good morning students. Last classல நாம 8th standard unit 6 development of industrial in India பார்த்தோம். அதனோட continuation இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா beginning of modern industries, அதாவது மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நவீன தொழிற்சாலைகள் வந்து எப்படி உருவானது அப்படின்றத இந்த இதில் நம்ம பார்க்கலாம். The process of industrialization started in India from the mid-19th century. The beginning of modern industry is associated with the development in mainly plantation like jute, cotton and also steel. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 19th century 19ஆம் நூற்றாண்டு நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புதிய தொழிற்சாலைகள் மாடர்னைஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து தொடங்கமாக ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக எதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜூட், அதாவது சணல், அடுத்தது காட்டன், அடுத்தது ஸ்டீல், எக்கு. சரியா? இந்த தொழில்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் there was a limited development of mining, especially coal. The accelerated industrialization began with the development of railway and roadway. This growth greatly influenced the economic and social life of people in the country. The two World War gave a impetus to the development of number of industries such as chemical, iron and steel, sugar, cement, glass and other consumers goods. Okay ma? Most mills were set up by the wealthy Indian businessmen. Initially, this development was confined to the setting up the cotton and jute textiles mills. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நிலக்கரி வந்து அது வந்து ஒரு சுரங்கத் தொழில் இல்லையா? நிலக்கரி அப்படின்றது வந்து அது வந்து பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிறது. அது வந்து எப்படி அப்படின்னா சுரங்கம் தோண்டி அதன் மூலமாக உள்ளே போய் எடுத்துகிட்டு வருவாங்க. சரியா? அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா குறிப்பிட்ட அளவில் வளர்ச்சி அடைந்திருந்தது. அதே மாதிரி ரயில்வேக்கு வந்து அந்த ரயில்வே ட்ராக்கு போடுறதும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு, நிறைய போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு நல்ல எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட்டு வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு இது ஒரு வந்து பெரிதும் பாதிச்சிச்சு. சரியா? அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ரசாயனம், இரும்பு, எஃகு, சர்க்கரை, சிமெண்ட்டு, கண்ணாடி மற்றும் மற்ற பொருட்கள் எல்லா தொழில்களும் வளர்ச்சி வந்து 2 மடங்கு 2ஆம் உலகப் போருக்கு ஒரு உத்வேகத்தை வந்து அளிச்சிச்சு. இந்த மாதிரி நிறைய தொழில்கள் வந்து வர என்னாச்சுன்னா இது வந்து சண்டைக்கு வந்து வழிவகுத்தது. பெரும்பாலான ஆலைகள் வந்து பார்த்தேன் அப்படின்னா பணக்கார பிஸ்னஸ்மேன்களால் அமைக்கப்பட்டுச்சு. தொடக்கத்தில் இந்த வளர்ச்சி வந்து பார்த்தேன் அப்படின்னா பருத்தி, அதாவது காட்டன் மற்றும் ஜூட்டில் வந்து அதிகமான அமைப்பு மட்டுமே ஆலைகள் வந்து அமைப்பதில் மட்டுமே எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இருந்தாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளான்டேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தோட்டத் தொழில்கள். சரியா? The plantation industry was the first to attract the Europeans. The plantation industry could provide jobs in a large scale and in reality it could meet the increasing demand for tea, coffee and indigo by the British society. Therefore, plantation industry was started early on. The Assam Tea Company was founded in 1839. Coffee plantation also started simultaneously. Okay, as the tea plantation was the most important industry of Eastern India, coffee plantation became the center activities in South India. The third important plantation which gave birth to factory was jute. All these industries were controlled by the many former employees of the British East India Company. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால்,
அதாவது தோட்டக்கலை அப்படின்றது வந்து முதலாக ஐரோப்பியர்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. பெரும் தோட்ட தொழில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வேலையை வந்து வழங்குச்சு எல்லாத்துக்குமே. உண்மையிலே பார்த்தேன் அப்படின்னா இது ஒரு பிரிட்டிஷில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் ரொம்ப வந்து அதிகமாக விரும்பக்கூடிய டீ, காஃபி, சரியா, அதாவது இண்டிகோ, அதாவது வந்து என்னென்னா அது வந்து ஒரு பெயிண்ட்டு, சரியா, அதாவது பிளாக்கிஷ் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு பெயிண்ட்டு, சரியா, இண்டிகோ. இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகமாக தேவை இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் அவங்களுக்கு எது ஃபேவரோ அதை வந்து என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா அது வந்து நம்மளை பயிர் செய்ய சொன்னாங்க. எனவே நம்ம தோட்ட தொழில் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டது அஸ்ஸாமில் தேயிலை நிறுவனம் வந்து 1839 வந்து தொடங்கப்பட்டது. சரி, அதே சமயம் பார்த்தேன்னா காப்பி தோட்டமும் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா தேயிலை, அப்புறம் அது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான தொழிலாக இருந்தது. எனவே காப்பி தென்னிந்தியாவிலையும் இதெல்லாம் நம்ம தயாரிக்கணும் அப்படின்ட்டு இது வந்து என்ன பண்ணாங்கன்னா தென்னிந்தியா அதாவது சவுத் இந்தியாவிலையும் அதெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. மூன்றாவது வந்து என்ன அப்படின்னா சணல், சரியா. ஃபஸ்ட்டு டீ, காஃபி, அதுக்கப்புறம் இண்டிகோ, அதுக்கப்புறம் வந்து இந்த டொபாக்கோன்னு சொல்லுவாங்கள்ல, புகையில இது பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் அது அடுத்தது ஜூட்டு, சரியா. இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா ஊழியர்கள் வந்து அவங்களோட ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஒர்க்கர்ஸால் வந்து இது எல்லாமே நடத்தப்படுது, சரியா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெஷின் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், இயந்திர அடிப்படையிலான தொழில்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன் இந்தியா மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் செக்டர் இஸ் அன் ஆர்கனைஸ்டு ஃப்ரம் started with the establishment of cotton textile industry in Bombay in 1854. In 1855 jute industries, அதாவது மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் செக்டர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து பாம்பேயில் வந்து 1854 வந்து தொடங்கினாங்க. அதே மாதிரி 1855 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜூட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் இன் ஹூக்லி, சரியா, வேலி ஆஃப் ரிஷ்ரா நியர் கல்கத்தா. த ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் வந்து ஸ்டார்டட் இன் பெலிகுன்ஸ் நியர் கல்கத்தா இன் 1870. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த காட்டன் மில்ஸ் வேர் டாமினேட்டட். காட்டன் மில்ஸ் வந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் டாமினேட் பண்ணி இருக்குது, சரியா. அதிகமாக டாமினேட் பண்ணது எது அப்படின்னா காட்டன் மில்ஸ், ஓகேவா. By Indian enterprises and the jute mills were owned by the British capitalists. Cotton mills were opened in Bombay and Ahmedabad and jute mill profiled on the Hooghly river bank. The woolen and leather factories became the prominent in Kanpur. இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் 1854 பாம்பேயில் வந்து காட்டன் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னு சொன்னால் 1855 வந்து கல்கத்தாவில் பார்த்தோன்னா ரிஷ்ட்ரா அப்படின்ற இடத்துல ஹூகியோட ரிவர் வேலியில் சணல் தொழிற்சாலை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் 1870 பேப்பர் மில் ஓப்பன் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் முதலாளிங்களுக்கு சொந்தமானதாக இருந்தது, சரியா. அது மட்டும் பார்த்தோன்னா பாம்பே மற்றும் அகமதாபாத்தில் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. மற்றும் ஹூக்லியில் வந்து பார்த்தோன்னா சணல் மில்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. அது வந்து என்ன ஆச்சுன்னா ஏகப்பட்டது, அதாவது ரிவர்ஸ் பக்கத்தில் பார்த்தோன்னா உற்பத்தி செய்வாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பளி அதிகமாக, தோல் தொழிற்சாலைகள் இதெல்லாமே வந்து அந்த பிளேஸில் அதிகமாக வந்து உற்பத்தியாக இருந்தது. அடுத்தது வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கனரக தொழில்கள். இந்த கனரக தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூட் இன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. த ஸ்டீல் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர்ட் பை த மாடர்ன் மெத்தட் ஆஃப் குல்டே இன் 1874. Iron and steel industries began rooted
in the Indian soil in the beginning of 20th century. However, the credit for development of large-scale manufacture of steel in India goes to Jamshedi Tata. Okay, the Tata Iron and Steel Company was set up in 1907 in Jamshedpur. They started producing pig iron in 1911, in steel ingot in 1912. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா கனரக தொழில்கள். இது வந்து பார்த்தோன்னா கனரக தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னா இரும்பு மற்றும் எஃகு. சரியா, இது ரெண்டுமே தான் அதில் அடங்கும். 1874 பார்த்தீங்கன்னா குல்டி அப்படின்ற இடத்துல வந்து எஃகு தொழிற்சாலை ஃபஸ்ட்டு ஸ்டீல், அதாவது எஃகுன்னா ஸ்டீல் தொழிற்சாலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 20th century தொடக்கத்தில் அயன் மற்றும் எஃகு ரெண்டும் சேர்ந்து இந்திய மண்ணில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் பார்த்தேன்னா மிக பெரிய அளவில் பார்த்தேன் அப்படின்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து அதிகமாக வந்துச்சு. அது வந்து ஜாம்ஷெட் டாட்டா என்பவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாட்டா இரும்பு அண்ட் எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்டது. இது வந்து 1911 பார்த்தேன்னா அதாவது ஸ்டீல் வந்து பிக் ஸ்டீல், அதாவது தேனிரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேனிரும்பு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வார்ப்பு கட்டிகளாக வந்து உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. growth of modern industries அப்படி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the length of railway increased from the 2573 kilometers in 1861 to அதாவது 55,773 கிலோமீட்டர் இன் 1914. அதாவது அதாவது ஒரு வித்தின் 10 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக் வந்து போடுறாங்க. ஓப்பனிங் த சூயஸ் கேனல் ஆல்சோ ஷார்ட்டட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூரோப் அண்ட் இந்தியா. அதன் வழியாக அந்த சூயஸ் கேனல் வழியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீட்டர்கள் அதிகரித்து சூயஸ் கால்வாய் வந்து திறந்து ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தூரம் வந்து 4,830 கிலோமீட்டர்ஸாக குறைஞ்சிருச்சு. இது குறைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, இது வந்து ரொம்ப ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபெசிலிட்டி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. This reduced distance facilitated further industrialization of India. As a result of Sudesi movement, the cotton mill increased from 194 to 273. அதாவது சுதேசி மூமெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் மில்ஸ் வந்து 194லேருந்து 273 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி ஜூட் சணல் மில்லும் வந்து பார்த்தோன்னா 36லேருந்து 64 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. So British has consolidated the power in India and thereby attracted large number of foreigners. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட பவரை இன்னும் அதிகப்படுத்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் வந்து என்டர்பிரைனர்ஸ் அண்ட் கேபிட்டல் பர்டிகுலர்லி ஃப்ரம் த இங்கிலாந்து. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்கிறவங்க தான் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகமாக அமௌண்ட்டு கொடுத்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து தான் நிறைய மூலதனம் வருது. அதே மாதிரி அதிக லாபம் ஈட்ட வந்து இந்திய தொழிற்சாலைகள் வந்து வெளிநாட்டு முதலாளிகளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வேலையாட்கள் நம்ம எல்லாம் ரொம்ப மலிவான விலைக்கு செஞ்சு லாபம் யாருக்கு போகுது, இந்தியா, அதாவது அண்டை நாடுகளுக்கு சந்தைக்குள்ள போய் அது வந்து வழக்கமாக அது வந்து என்ன ஆகுது, தயாராகுது. பேசிக் நம்மக்கிட்ட எல்லாம் நாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க அதை என்ன பண்ணுறது, செட் பண்ணி அவங்க அதிக காசுக்கு விற்கிறாங்க. சரியா, அடுத்தது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ், பாருங்கள் இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ராக்கு, அதாவது காட்டனு, மெட்டலு, வுட்டில் என்னென்ன, லெதரில் என்ன தயாரிக்கலாம், கிளேயில் என்ன தயாரிக்கலாம், சாண்டில் என்ன தயாரிக்கலாம்,
போனில் என்ன தயாரிக்கல அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக மிஸ் வந்து காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து த காசஸ் ஆஃப் டெக்லைன், இம்போர்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், லாஸ் ஆஃப் ராயல் பேட்ரனை, லாஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மார்க்கெட், இதெல்லாம் வந்து காசஸ். அதாவது அதிகமான தொழிற்சாலைகள் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகாததற்கு காரணங்கள் இதெல்லாம். டிஃப்ரென்சஸ் இன் பிரிட்டிஷ் ரூலர்ஸ், இன்டிஃப்ரென்சஸ். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய இந்தியன் எம்பரர்ஸ், அது வந்து நான் உனக்கு அப்புறம் கடைசியாக சொல்கிறேக்கண்ணா. அடுத்தது இதுதான் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் it has over 9,000 members from the private and well and public sectors, including small and medium enterprises, the மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ். இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து தொழில்துறை கூட்டமைப்பு என்பது பார்த்தீங்க அப்படின்னா வணிக சங்கங்கள், அதாவது ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி நம்ம சொல்லுவாங்க. இது வந்து அரசு சார்ந்தது இல்லை. அது மட்டும் இல்லாமல் லாப நோக்கம் இல்லாமல் தொழிற்சாலைகள் வந்து தொழிற்துறைகள் இதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல வேலை வந்து நடத்தணும் அப்படின்றதுனால இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9,000 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்களை எல்லா நாடுகள்லேருந்தும் மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் இந்தியா. இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, த ரியலைஸ் த ட்ரீம் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் கவர்மெண்ட் அடாப்டட் சட்டன் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அண்ட் 5 years பிளான். அதாவது 5 வருஷ பிளானு, அப்புறம் 10 வருஷ பிளானு, அந்த மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியல் வந்து ஒரு அந்த 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம், அந்த மாதிரி கொள்கைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் innovation in the industrial field after independence has been the introduction of 5 years plan and the direct participation in industry by the government as expressed in the industrial policy resolution of 1948. The resolution delineated the role of the state in the industrial development both as entrepreneurs and the authority. As per the industrial policy resolution 1956, industries were classified into 3 categories. இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இண்டஸ்ட்ரியல் அதாவது தொழிலக வளர்ச்சி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கனவை நினைவாக்குற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1948 வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலையில் வந்து சில கொள்கைகள் வந்து தீர்மானிக்க அரசாங்கம் வந்து தொழில்துறைக்கு நேரடியாக வந்து பங்களிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இந்த தீர்மானம் பார்த்திங்க அப்படின்னா தொழில்துறை வளர்ச்சிக்கு ஒரு எப்படி அப்படின்னா அரசாங்கத்தில் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அரசாங்கம் கொடுக்குது தொழிற்சாலைகளுக்கு, தொழில் வந்து அதாவது வளர்ச்சி அடையிறதுக்கு அப்படின்னு நாம் அதில் தெரிஞ்சுக்கலாம். 1956 பார்த்தீங்க அப்படின்னா தொழில்துறை கொள்கை வந்து தீர்மானத்தின்படி இது வந்து 3 வகையாக பிரித்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஷெட்யூல்டு ஏ வந்து ஒன்லி த கவர்மெண்ட் கேன் ஹேண்டில் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் மட்டுமே இந்த இண்டஸ்ட்ரீஸை ஹேண்டில் பண்ணுறது. அதே மாதிரி வந்து சம் ஆஃப் தீஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல், அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் அதர்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டு டைரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அடுத்தது ஷெட்யூல்டு பி பார்த்தீங்கன்னா தீஸ் கம்ப்ரைஸ் ரோடு அண்ட் த சீ டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெஷின் டூல்ஸ், அலுமினியம், அப்புறம் கெமிக்கல் இன்க்ளூடிங் பிளாஸ்டிக் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், ஃபேரோ அலோ, சர்டன் டைப்ஸ் ஆஃப் மைனிங். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா சாலை மற்றும் கடல் போக்குவரத்து, இயந்திர கருவிகள், அலுமினியம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுரங்கங்கள் ஆகியவும் இந்த இதில் வந்து அடங்கும். அடுத்து ஷெட்யூல் 3 பார்த்தீங்கன்னா அண்டர் திஸ் கேட்டகரி த ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் லெஃப்ட் த ப்ரைவேட் செக்டார்ஸ், மற்றதெல்லாமே ப்ரைவேட் செக்டாருக்கு கொடுக்குறாங்க. சரியா?
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலப்பொருட்கள், அதாவது என்னென்ன வந்து பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை வந்து கண்டிப்பாக அடிப்படையில் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, தொழில் மூலதனம், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளோட இதில் பயிர் செய்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் இருக்குது இல்லையா, மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அக்கார்டிங் டு த ரோல் இந்த கிளாசிஃபிகேஷன் இன்டு பேசிக் அண்ட் கீ இண்டஸ்ட்ரீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழில்கள் வந்து முக்கிய தொழில்கள் வந்து இதுதான் இருக்கணும், அயன் அண்ட் ஸ்டீலு. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஆன் பேசிஸ் ஓனர்ஷிப் கேன் பி கிளாசிஃபைடு இன்டோ பப்ளிக் செக்டார். இது வந்து பொதுத்துறை தனியார் துறை நிறுவனங்களுக்கு வந்து கூட்டமைப்பு துறை என்ற தொழிலகங்களும் இதிலேருந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டியூரிங் 1950 to 1965. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3-5 years பிளான். இது வந்து 15 years இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ்டு இன் இந்தியா. த இண்டஸ்ட்ரியல் செக்டர் வாஸ் அண்டர் டெவலப்டு with where infrastructure, technical skills were the short supply. The first 3-5 years plans were very important for their aim was the build a strong industry based on independent India. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து தொழில்களுமே பலவீனமான உள்கட்டமைப்பில் இருந்ததாகவும் அதனால் வளர்ச்சி அடையாமல் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் அந்த 3-5 ஆண்டு திட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொழிற்சாலை தரத்தை உருவாக்குறது முதல் வேலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மூலதன பொருட்களை வந்து நம்ம வந்து அதாவது ரா மெட்டீரியல்ஸை வந்து உற்பத்தி பண்ணுறதுல அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. இதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரா மெட்டீரியல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வளர்ச்சி வந்துச்சு. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டியூரிங் 1965 to 80. சரியா? இந்த 3-5 years பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ஃபோக்கஸ்டு டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸு. எவ்வளோ கூட்ஸ் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இதில் கன்சியூமர் கூட்ஸ் செக்டார்ஸ் வந்து பார்த்தோன்னா நெக்லெக்டட். அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்க. கன்சியூமர் கூட்ஸ் செக்டார் வந்து பேக் போன் ஆஃப் ரூரல் எக்கானமி. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமி டெவலப்புக்கு அதுதான் வந்து பேக் போனாக செயல்படுது. ஆஸ் த ரிசல்ட் வந்து தேர் வாஸ் ஃபால் இன் த க்ரோத் ஆஃப் ரேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இது வந்து நெக்லெக்ட் பண்ணதுனால, கன்சியூமரை வந்து நெக்லெக்ட் பண்ணதுனால இது வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ரேட் வந்து என்னாச்சு அப்படின்னா கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்தேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பின்னடைவு காலமாக கருதப்பட்டது. இந்த 65லேருந்து 80 இந்த 15 years வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு அதாவது பின்னடைவு காலமாக கருதப்பட்டுச்சு. அடுத்தது 18லேருந்து 91 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னாச்சு அப்படின்னா த பீரியட் ஆஃப் 1980 to can be considered as the period of industrial recovery. This period witnessed quite healthy industrial growth. இந்த பீரியடில் பார்த்தோன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் growth வந்து பார்த்தோன்னா கணிசமான அளவு உயர்ந்திருந்தது. சரியா? அதுக்கப்புறம் 91லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் அதாவது லிபரலைசேஷன் இந்தியா டுக் மேஜர் டெசிஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சி அடைய தொடங்கிச்சு. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா 10th and 11th 5 years பிளானில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், அடுத்தது டிஸ்மேண்ட்லிங் அண்ட் ப்ரைஸ் கண்ட்ரோல், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விதமாக இருந்துச்சு. ஓகேவா?
இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முக்கியமான முடிவில் இந்த 10 ஆண்டு திட்டத்தில் எடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயர் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உரிமத்தை ரத்து பண்ணிவிட்டு உரிமத்தை ரத்து பண்ணுறது அந்த மாதிரிலாம் இது பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, தொழிற்கொள்கைகள் வந்து நீர்த்து போகாமல் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப நல்ல வளர்ச்சி அடையுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? அடுத்தது மாடர்னைசேஷன், நவீனமயமாதல். சரியா? இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அதிக அளவு நவீனமயமாக்குவது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே வளர்ச்சி அப்படின்றது வந்து வெளி உலகத்துடன் திறம்பட நம்ம போட்டி போட்டுட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை வந்து இது வந்து ரொம்ப சார்ந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்ம இந்தியாவோட வளர்ச்சியும் வெளிநாட்டில் இருக்கவங்க வளர்ச்சியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மக்களை வந்து பயிற்சி பெற்ற பணியாளர்கள் வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. சரியா? நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்புகிறாங்க. ஆனால் தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மென்பொருட்கள், அதாவது கம்ப்யூட்டர், இதிலெல்லாம் பார்த்தோன்னா நம்மளோட இந்தியா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வந்து தொழில்களும், 4ஆம் தொழில்துறை தகவலும் வந்து பார்த்திங்கன்னா தொழில்களும் நம்மளோட நாட்டில் நிறையா உருவாகியிருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு மல்டிமீடியா இதெல்லாமே பார்த்தோன்னா புதிய சேவை தொழில்கள் வந்து நமக்கு இந்தியாவில் நிறையா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செல்ஃப் ரியலைன்ஸ் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா தொழில்துறை வந்து நல்ல வளர்ச்சி இப்போ வந்து அடைஞ்சிருக்கு. அதாவது நம்ம வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் 1947க்கு மேலே இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியலைஸ் வந்து பார்த்தோன்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து தேவையான எல்லா பொருட்களுமே வந்து நமக்கு வெளிநாட்டிலேருந்து நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெல் டெவலப்டு. அதே மாதிரி போக்குவரத்தும் நல்ல வசதிகள் வந்துருச்சு. அரசாங்கமும் நல்ல முயற்சி பண்ணி நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு நல்ல துணையாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதில் கன்க்ளூஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது தொழிற்சாலைகள் அதிகமாக வர பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும், வளரும், க்ரோத் ஆகும். சரியா? இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து அதாவது இந்த 5 ஆண்டுக்கு இந்த 45 ஆண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட இந்தியாவில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை திரும்பி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.